இலைகள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு vlog பார்த்துட்டு வந்துடலாமா? இது வந்து காலையில் எடுத்த வீடியோ தாங்க. காலையில் வந்து மழை இல்லை அப்படிங்கிறதுனால காட்டுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்ததும் வந்து கோழிங்க வாத்தெல்லாம் வந்துட்டு ஒடியாந்துருச்சு கூடவே. சரி, அவங்களுக்கு அரிசியை போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து போட்டுட்ருக்கிறேன். போட்டால் இங்கே ஒரே சண்டையாக தான் இருக்குது. கோழிக்கு தான் அரிசி போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு கோழிங்க வந்து சாப்பிட்றாங்க. வாத்து எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாத்து வந்து சாப்பிட்றாங்க. ஆனால் கோழிங்க வந்து ஒரே சண்டையாகவே தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கோழிங்க நிறைய இருந்துச்சுங்க. எல்லா கோழியும் வந்து இறந்துருச்சு. என்ன காரணம் எதுனே தெரியாது. ஆனால் 40 கோழிக்கு மேலே இருந்துச்சு. எல்லாமே வந்து இறந்து போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து கோழியே வளர்த்தாம தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து மாமா கிட்ட கோழி வாங்கிட்டு வந்துட்டேன். 2 கோழி, 1 சேவல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்துட்டு அந்த ஒரு கோழி வந்து இறந்துருச்சு. எப்படி இறந்துச்சுன்னு தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வேளை பாம்புக்கு இது கடிச்சிருச்சா என்னங்கிறது தெரியல. ஆனால் நைட்டு வந்து உள்ளே அடைக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. காலையில் பார்க்கும்போது வந்து ஒரு கோழி வந்து இறந்துருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரே சண்டையா இருக்கே, வாத்துக்கு தனியாக அரிசியை போடுவோன்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டா, வாத்துக்கு முன்னாடி தேங்காய் எனக்கு தான் வேணும் அரிசின்னு சொல்லிட்டு ஒடியாந்து வந்து சாப்பிட்ருக்குது. நம்ம என்னதான் முடுக்குனாலும் தேங்காய் போகிற மாதிரியே இல்லை. சரி, எல்லாம் வெயிட் பண்ணுங்கடா, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய்க்கிறேன், அதுக்கப்புறம் சாப்பிடுங்கிற மாதிரி தான் நின்றுட்டு சாப்பிட்டு இருந்துச்சு. நம்ம கூப்பிட்டோம்னா மதிக்கவே இல்லை. நான் நகரவே மாட்டேன் அப்படின்ட்டு தான் நின்றுட்டு இருந்துச்சு. வாத்துங்களும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. எப்படா நீ போவேன், நாங்கள் சாப்பிடணும், பசி ஆகுதுறாங்கிற மாதிரியே வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம தேங்காய் இருக்கானேங்க, யாருக்கு என்ன கொடுத்தாலும் அவனுக்கும் கொடுத்துடணும். ஆடு மாட்டுக்கு வந்து நம்ம புண்ணாக்கு ஊற வச்சோம்னா அந்த புண்ணாக்குலேயும் கொஞ்சம் கொடுக்கணும் தேங்காய்க்கு. அப்போ தான் வந்து தேங்காய் கம்முன்னு அந்த பக்கம் போவான். இல்லைன்னா வந்து நின்றுட்டே இருப்பான், கூடவே நின்றுருப்பான். ஏமாந்தா வந்து ஆடு குடிச்சிட்ருக்குங்க. ஆடு குடிக்கிறதுல வந்து குடிச்சிருவான், எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு வந்து குடிச்சிருவான். ஆட்டுக்கு வந்து தேங்காய் புண்ணாக்கு தான் வைப்போங்களா, அதனால வந்துட்டு தேங்காய் புண்ணாக்கு அப்படின்னா நம்ம தேங்காய்க்கு கேட்கவா வேணும், ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து சாப்பிட்ருவான். இப்போ பாருங்களேன், வாத்தை வந்து கோழிங்க முடிக்கி விட்டுச்சு. கோழிங்களை வந்து தேங்காய் முடிக்கி விட்டுட்டு நின்றுட்டுருக்குறான். எப்படியோ சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் பிடிச்சி கட்டியாச்சு. குளிராக இருக்குங்களா, அதனால வந்துட்டு ஆட்டுக்குட்டிங்களெல்லாம் வந்து வெளியில் கொண்டுட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து பால் ஊட்டுறதுக்காக திறந்து விட்டுருந்தேன். எல்லாம் அங்கங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. அதுலேயும் இந்த ஆடு இருக்குது பாருங்க. இந்த ஆட்டை நம்ம எதில் கட்டி வச்சாலும் எப்படி தான் இழுக்குன்னே தெரியாதுங்க. அப்படியே அந்த கம்பியோட பிடுங்கிட்டு ஓடிரும். சுற்றிட்டே இருக்குங்களா, இழுத்துட்டே சுற்றிட்டே இருக்கும். அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிருமா, அப்படியே வந்து பிடுங்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடியே போயிடும். அது ஏதாவது கம்பி வந்து வேறு ஏதாவதுல வந்து சிக்கி நகர முடியாமல் நின்னா மட்டும்தான் நம்ம போய் பிடிக்கவே முடியும். இல்லைன்னா ஓடிட்டே தாங்க இருக்கும். நம்மளும் பின்னாடியே ஓட வேண்டியதுதான். அதனால கடப்பாரையை தவிர வேறு எதுலேயுமே அந்த ஆட்டை கட்டுறது இல்லைங்க. கடப்பாரை ஊனி கட்டிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. நம்ம போனோம் அப்படின்னாலே வந்து ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் வந்துடுவாங்க. வந்து தொத்திட்டே இருப்பாங்க, நம்ம மேலே தொத்திட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம போனதும் வந்து வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு போனோம்னா எங்கே வேலையை முடிக்கிறது, இவங்க கூட விளையாடிட்டே நேரம் போகிறதே தெரியாது. அப்படியே நின்றுக்க வேண்டியது தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீனியா செடிங்க. நம்ம எது வேண்டான்னு நினைக்கிறோமோ அந்த செடி தான் வந்து அதிகமாக வரும். ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே மழை நிற்கவே இல்லை. மழை வந்துட்டே தான் இருக்கிறனால காடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, ஓட்டவே முடியாது. இனி வந்துட்டு மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் நல்லா வெயில் அடிச்சுது அப்படின்னா காடு இன்னும் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து உழவே ஓட்ட முடியும். அது வரைக்கும் இப்படியே வந்து புதருக்குள்ளேயே நடந்து போக வேண்டியது தான். இந்த செடி மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ செடி முளைச்சி வந்துடுதுங்க. எப்படி தான் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ செடி வந்துடுது. ஒரு செடி இருந்துச்சுனாலே விதை நிறைய விழுந்துருது போல். நிறைய செடிங்களாம் வந்துடுது. நாங்கள் விதை வர்றதுக்கு முன்னாடியே பிடுங்கலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் ஒன்றும் முடிய மாட்டேங்குது. மல்லிகைப்பூ செடி வந்து 2 இருக்குங்க. இது வந்து நம்ம சாதா குண்டு மல்லி சொல்லுவோம்ல, அந்த மல்லி தான் இது. 2 செடி இருக்குது. சின்ன செடி தான். அதில் வந்து இப்போ பூ பூத்துருக்குங்களா, சரி அதை பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போய் பார்த்தா புழுவெல்லாம் வந்து எவ்வளோ வேலை பண்ணி வச்சுருக்குன்னு பாருங்களேன். காலையில் நம்ம வர்றதுக்குள்ளேயே ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சுட்டாங்க. எல்லாம் கடிச்சு கடிச்சு வச்சிருந்துச்சு புழு. நம்மக்கிட்ட இந்த குண்டுமல்லி செடி இருக்குது. குண்டுமல்லிலே வந்து அடுக்குமல்லி இருக்குல்லங்க, அந்த செடியும் வந்து இருக்குது. அது வந்து பூ பூக்க, இந்த குண்டுமல்லி மட்டும்தான் இப்போதைக்கு பூ பூத்துட்ருக்கு. சரி, அந்த பூவை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவையும் பறிச்சாச்சு. நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து என்னதான் வந்து முளமாக பூ வாங்கி வச்சோன்னாலும் நம்ம செடியில் வந்துட்டு பூ 4-5 பூ பூத்தாலும் அந்த பூவை பறித்து வைக்கிற சந்தோஷமே தனிதாங்க. அவ்வளோ மனமாக இருக்கும். சுடரே இருளில் ஏங்காதே,
கதவை மூடாதே அடாறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே. பூவெல்லாம் பறிச்சதுக்கு அப்புறமா அந்த காம்பு இருக்குல்லங்க, அதை வந்து நல்லா கிள்ளி எடுத்துடணும். அப்பதான் அதுல துளிர் வந்து நிறைய வந்து பூ வைக்கும். என்னதான் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துறோம்னாலும் இந்த மழை வந்தால் மழை தண்ணி படுற மாதிரி இருக்கிறதே இல்லைங்க. செடிங்கெல்லாம் அவ்வளோ செழிப்பாக தான் இருக்கும். நம்ம வைக்கிற செடி நல்லா இருக்குதோ இல்லையோ, அந்த வேண்டாத செடிங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் அவசரத்துக்கே வளர்ந்துரும் போல இருக்குது. அந்தளவுக்கு வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க மழை தண்ணியை பார்த்த உடனே. அதையெல்லாம் வந்து இனி க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போதைக்கு வந்து இந்த பூச்செடி பக்கத்தில் இருக்கிற செடிங்களை மட்டும் வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு, மற்ற இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே ஓட்டி விட்டுறலாம். இங்கே இருக்கிறத மட்டும்தான் நம்ம வந்து கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அழியாத காயங்களை மாற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுமே. மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ ஒரு பூவின் துணையானால் என்ன. அடுத்தது நம்ம வீட்டில் சுண்டக்காய் செடி இருக்குங்க. சுண்டக்காய் செடின்னு சொல்ல முடியாது, சுண்டக்காய் செடிங்கன்னு தான் சொல்லணும். நிறைய சுண்டக்காய் செடி முளைச்சிருக்குங்க. அங்கங்கே செடிங்க இருக்குது. எல்லாம் சைஸ் வரியாக இருக்குது. குட்டி செடியும் இருக்குது, பெருசும் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு இடத்துல கிடையாது. எல்லாம் விதை விழுந்து அங்கங்கே முளைச்சிருக்குது. இந்த சுண்டக்காய் செடிக்கு வந்து எந்த பராமரிப்புமே வேண்டியது இல்லைங்க. அது பாட்டில் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் வந்து பிஞ்சு நிறைய இருக்குது. இதில் வந்து ஏதோ பூச்சி மாதிரி இருக்குதுங்க. நிறைய கொச்சான்னு இருந்துச்சு பூச்சி. அது என்ன பூச்சின்னு தெரியல. அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இது வந்து இன்னும் பெருசாகணும் சுண்டக்காய். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம பறித்து சமைக்க முடியும். இது இன்னுமே பிஞ்சாக தான் இருக்குது. ஒரு செடி இருந்துச்சுனாலே போதுங்க, நிறைய காய் கொடுத்துட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச செண்பக செடி தாங்க. நானும் வாங்கிட்டு வந்து ஆசையாக வைக்கிறேன். அது நல்லா தான் வருது, ஆனாலும் அப்படியே காஞ்சி போயிடுது. ஏன் காயுதுன்னு தான் தெரியவே மாட்டேங்குது. கரெக்டாக உரம் கொடுத்துட்றேன், தண்ணியெல்லாம் விட்டுறேன், ஆனாலும் வந்துட்டு செடி காஞ்சி போயிடுது. நல்லா தாங்க இருந்துச்சு. செடி வந்து சின்னதாக இருந்ததுனாலும் நிறைய வந்து பூ கொடுத்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி காஞ்சிச்சுனே தெரியல. அப்படியே ஒரு ஒரு இலையாக வந்து விழுகிறக்க ஆரம்பிச்சுது. அப்படியே வந்து குச்சி காஞ்சிட்டே வந்துச்சு. இப்போ பாருங்களேன், நல்லா உடச்சி போடுற அளவுக்கு காஞ்சி போச்சு. இனி வேறு செடி தான் வாங்கி வைக்கணும். இது இனி தளைஞ்சு வராது. வேண்டாத செடிங்களையெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளவுஸ் போட்டாச்சுங்க. க்ளவுஸ் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து இந்த பார்த்தீனியா செடியெல்லாம் வந்து நம்ம அதை எடுக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கெல்லாம் கையெல்லாம் அரிக்காமல் இருக்கும். இல்லைன்னா வந்து கையெல்லாம் வந்து அலர்ஜி ஆயிருங்க. கையெல்லாம் குருத்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து தும்மலே நிற்காது. அந்த செடிக்கு போய் க்ளீன் பண்ண போயிட்டோம் அப்படின்னாலே தும்மலே நிற்காது. அதனால் வந்து க்ளவுஸ் போட்டாச்சு. முடிஞ்சால் மாஸ்க்கும் போட்டுக்கலாம். ஆனால் மாஸ்க் போட்டாலும் தும்மல் நிற்க போகிறது இல்லைங்க. சரி அப்படியே நம்ம கையிலே எடுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. பாருங்களேன், காடு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மழை வந்ததும் நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. குட்டி குட்டி செடியாக இருந்ததெல்லாம் ஃபுல்லாக பெருசாகி வந்துருச்சு. ஜேசிபி விட்டு க்ளீன் பண்ணோங்க கொஞ்ச நாள் முன்னாடி. சரி அதுக்கப்புறம் வந்துட்டு உழவு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டாத செடிங்களையெல்லாம் வந்து எடுத்துருவோம் அப்படின்னு, அந்த மரமாக இருக்குல்ல வேப்ப மரம், இந்த மாதிரி இடையில இருக்கிறதையெல்லாம் க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லி க்ளீன் பண்ணோம். அதை க்ளீன் பண்ணி முடித்த கையோடு வந்து மழை வந்துருச்சுங்க. ஒன்றுமே பண்ண முடியல. இனிமேல் தான் வந்து உழவு ஓட்டணும். இந்த புதற்குள்ளே தான் வந்து நார்த்தங்காய் செடி ஒளிஞ்சிட்ருக்கு. சரி அதை க்ளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் வந்து எடுத்துட்ருக்குறேன். நம்ம வளர்த்துற செடி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம வைக்கிற செடியெல்லாம் வந்து கம்மியாக தான் வளருது. இந்த வேண்டான்னு நினைக்கிற செடிங்க தான் எப்படி தான் வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அவ்வளோ செழிப்பாக வந்துடுது. இங்கே பாருங்களேன், அந்த நார்த்தங்காய் செடி இருக்கிற இடமே தெரியாமல் ஃபுல்லாக போட்டு மூடிருச்சுங்க. அதுவாய் மலரும் அதுவாய் உதிரும் அது போல் இந்த கவலை. ஒரு வழியாக நார்த்தங்காய் செடியை சுற்றியும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் தான் வந்து ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணணும். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா, இது கொடி மாதிரி இருக்கிறதுங்க. இந்த கொடி வந்து படர்ந்து போச்சுன்னா, எந்த செடி மேலே வேணாலும் படர்ந்து போயிடுது. அந்த செடியோட வளர்ச்சியே போயிடுதுங்க. அந்தளவு வந்து ஃபுல்லாக சுற்றிக்குது. நம்ம வச்ச செடி வருதோ இல்லையோ, இது வந்து ஃபுல்லாக போட்டு அப்படியே அமுத்திடுது. அதனால் வந்து இந்த மாதிரி செடி எங்கேயாவது இருந்துச்சுன்னா, நம்ம டக்குன்னு வந்து எடுத்து விட்ற மாதிரி தான் இருக்கும். அது என்ன தான் கட் பண்ணி விட்டாலும் உள்ளே வந்து கிழங்கு இருக்கும் போல். அது வந்து அப்படியே வந்து தளைஞ்சு வந்துட்டே இருக்குது. நானும் எடுத்து விட்டுட்டே தான் இருக்கிறேன். தளைஞ்சு வந்துட்டே இருக்குது. நம்ம
கொய்யா மரத்துலேயே வந்து பார்க்காம விட்டு அவ்வளோ பெருசு சுற்றிருச்சு. அதை எடுக்கவே முடியல. எடுத்து விட்டாலும் திரும்ப திரும்ப எங்கிருந்து தளைஞ்சு வருதுன்னே தெரியல, தளைஞ்சு வந்துட்டே இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் செடி அதுக்கப்புறம் கீரைங்கெல்லாம் போட்ட இடம் தாங்க. இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக அந்த விதையெல்லாம் விழுந்து வெண்டைக்காய் செடியும் முளைச்சிருக்கு. அந்த சிகப்பு கீரை வந்து குட்டி குட்டியாக நிறைய முளைச்சிருக்குங்க. வீடியோவில் பார்க்கும்போது அந்தளவு தெரியல, ஆனால் அவ்வளோ குட்டி குட்டியாக கீரைங்க இருக்குது. இதையெல்லாம் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. உழவு ஓட்டுறக்குள்ளே வந்து கொஞ்சம் பெருசாச்சுன்னா நம்ம பறிச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே வந்து உழவு ஓட்டி விட வேண்டியது தான். இந்த இடத்த வந்து கண்டிப்பாக உழவு ஓட்டியே தான் ஆகணும். காற்றுல வந்து தேங்காயெல்லாம் கீழே நிறைய விழுந்துருந்துச்சுங்க. சரி அதையெல்லாம் கொண்டு போய் ஒட்டுக்கா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போயிட்டுருக்கிறேன். நாங்கள் வந்து தேங்காய் ஏறி போடுறதெல்லாம் கிடையாதுங்க. அதுவாக விழுகும்போது நாங்கள் எடுத்து வச்சுப்போம். எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்துட்டு எண்ணெய் ஆட்டிக்கிறது தான். நாள்தோறும் ஏதோ மாறுதல், வானும் மண்ணும் வாழும் மாறுதல், பேசாமல் வாழ்வை வாழ்ந்திருப்போம். மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ பூவின் துணை. சுண்டக்காய் செடி வந்து நிறைய முளைச்சிருக்குதுங்க. அங்கங்கே சுண்டக்காய் செடி இருக்குது. எல்லாம் குட்டியாகவும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது, காய் வந்ததும் இருக்குது. அப்பப்போ வந்து காய் பெருசாகும்போது பறித்து புளிக்குழம்பு வச்சுக்கிறது தான். இந்த சுண்டைக்காயில் வந்து துவையல் செஞ்சோன்னாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் புளிக்குழம்பு வச்சோன்னாலும் நல்லாயிருக்கும். நம்ம விதை போட்டால் கூட இந்தளவு வருமானு தெரியலைங்க. காற்றுல அதுவாக வந்து விதை விழுந்து அதுவாக தன்னை போல் முளைச்சி வர்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செடிங்க முளைச்சி வந்துடுது. நம்மளுக்கு சுண்டைக்காய் வந்து என்றைக்குமே வந்து கிடச்சிட்டே தான் இருக்கும்னு வைங்களேன், எப்பவுமே வந்து இருக்கும். ஆனால் என்ன, சுடரி உடைந்து போகாதே, உடனே வழிகள் போகாதே, சில நாள் வரைக்கும் அதை சீண்டாதே, அதுவாய் மறக்கும் பின் தோன்றும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி நெல்லிக்காய். இது இன்னும் வந்து காய்க்கலை, செடி அப்படியே போயிட்டு தான் இருக்குது. இது பார்த்திங்களா, இது ஒரு மாதிரியான அந்த கொடி. இதுவும் வந்து மேலே போட்டு தான் அமுத்திரும், செடிங்க மேலே போட்டு அமுத்திரும். இதையும் எல்லாம் பார்த்து எடுத்து விட்டு தான் இருக்கணும். வாழையில் சருகெல்லாம் இருக்குல்லங்க, அதையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். மழை வந்து வரக்க ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக தூறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி மழை நல்லா வர்றதுக்குள்ளே போய் இதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இது வந்து செவ்வாழைக்கன்று 2 எண்ணம் இருக்குங்க. அதில் போய் க்ளீன் பண்ணலான்னு போன பாவத்துக்கு பார்த்தா ஃபுல்லாக எறும்பு. அந்த சிகப்பெரும்பு இருக்குல்ல, அந்த எறும்பு தான். அது எங்கே போனாலும் விட மாட்டேங்குதுங்க. நான் பாட்டுக்கு நான் போய் நின்றுட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது பார்த்தா ஃபுல்லாக மேலே தான் சுற்றிட்டு இருக்குது. சரி அது மேலே படுறதுக்குள்ளே நம்ம எல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நான் பாட்டுக்கு நான் அறுத்துட்ருக்கேன், அது ஃபுல்லாக மொயின்னு பிடிச்சிருச்சு. இந்த எறும்பு எந்த செடியில் பார்த்தாலும் இருக்குதுங்க. கொய்யா செடியும் விட மாட்டேங்குது. ஆட்டுக்கு தலை முறிச்சு போடுற அந்த சவுண்டல் தலை இருக்குல்ல, அதுலேயும் நிறைய எறும்புங்க இருக்குது. எங்கேயுமே போக முடியல. ஃபுல்லாக சப்போட்டா செடியிலையும் இருக்குது. நம்ம பாட்டுக்கு பார்க்காம பறிச்சோன்னா ஃபுல்லாக அப்படியே கொத்தா மேலே விழுந்துருது. அப்புறம் நம்ம ஒடியான்னு ஒடியாந்துட வேண்டியது தான். என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க இந்த எறும்புக்கெல்லாம். அப்படியே கூடு கட்டி தான் இருக்குது. இந்த வாழை இலையில் கூட நல்லா அவ்வளோ பெரிய கூடாக கட்டி இருந்துச்சு. அதையே பார்க்காம நான் பாட்டுக்கு கீழே உட்காந்து அதை யாரெல்லாம் அறுத்துட்ருக்கிறேன். பார்த்தா அப்படியே கொத்தா மேலே விழுந்துருச்சு. அப்புறம் தான் எந்திரிச்சு இந்த பக்கம் ஒடியாந்துட்டேன். சுடரி இருளில் ஏங்காதே, வெளிதான் கதவை மூடாதே. அடாறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதியில்வே. அழியாத காயங்களை மாற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுமே. மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ ஒரு பூவின் துணையானால் என்ன. சுடரி உடைந்து போகாதே, உடனே வலிகள் போகாதே, கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அதுவே படைக்கும், அதுவே உடைக்கும் மனம்தான் ஒரு குழந்தையே. அதுவாய் மலர்
இந்த இடத்துல நல்ல பெரிய வாழைக்கன்று இருந்துச்சுங்க. அன்னைக்கு ஜேசிபி வந்தப்போ பாதாணி மரத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாதாணி மரத்தை சாய்க்கும் போது கரெக்டாக அந்த வாழை மேலேயே விழுந்து அப்படியே வந்து அது உடஞ்சி போயிடுச்சு. இனி வந்து கீழே அடியில் வந்து கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா இனி தளைஞ்சு வந்துச்சுன்னா தான் தெரியும். அது எந்த இடத்துல இருந்துச்சுன்னு கூட அது தெரியாத அளவுக்கு தடயம் இல்லாமல் அப்படியே ஜேசிபி மேலேயே வந்து போயிடுச்சு. அதனால தெரியவே இல்லை எங்கே இருக்குன்ட்டு. அதை பறித்து பார்க்கவும் முடியல, கிழங்கு எங்காவது அடிபட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இனி வந்து அதுவாக தளைஞ்சு வந்தால் தான் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா அத்தி நாற்றுங்க, நாட்டு அத்தி தான். தன்னை போல் வந்து முளைச்சிருக்குது மலைக்கு. இன்னும் 2 நாற்று வந்து இருக்குது. அது போக இந்த பக்கம் முளைச்சிருக்குது. நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தாங்க இந்த கோழிங்க வாத்தெல்லாம் இருக்கும். என்னமோ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க பின்னாடியே. கூடவே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.